பிக் பாஸ் வீட்டோட 13வது வாரமான இந்த வாரத்துக்குரிய ஃப்ரீ டாஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்குதுங்க. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஷிவானியோட அம்மா அகிலா நாராயணன் அவங்க வந்திருந்தாங்க. இதில் இவங்க பேசின விதம் பார்த்தீங்கன்னா பல பேரை அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சுன்னே சொல்லலாம். உள்ளே வந்த உடனே ஷிவானி இவங்கள போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க ஷிவானியை எதுக்காக நீ உள்ளே வந்த, நீ பண்ணுறது எதுவுமே வெளியே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்ப சண்டை கட்டுற மாதிரி திட்டுற மாதிரியும் பேசிட்டாங்க. இதை பார்த்த சில ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஷிவானி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாலும் இன்னும் சில பேர் மட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்து வராங்க. அதுவும் எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஷிவானி அவங்க பார்க்கறக்கு பெரிய பொண்ணு மாதிரியும் அழகாகவும் இருந்தாலும் மனதளவில் வயசளவுலையும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான். இப்போ தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லாங்க. ஆனால் அவங்க அம்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ நல்லா தான் விளாட்ற, இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடு, நீ இப்படிலாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பு, கொஞ்சம் நல்லா விளாடு, இப்படி சும்மாவே இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்களோட அம்மா, நீங்கள் அவங்கள புரிஞ்சு வச்சு இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்னடானா ஒரு டிப்பிக்கல் பேரண்ட் மைண்ட் செட்டோடய இருந்து அவங்கள ரொம்பவும் திட்டிட்டீங்க. இதனால் அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் கமெண்ட் பண்ணி வராங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்த முதல் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ரம்யாவோட அம்மாவும் அவங்க தம்பியும் வந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதில் ரம்யாவோட அம்மா பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. அவங்களோட தம்பி பார்த்திங்கன்னா ரம்யா கிட்ட தனியாக கூப்பிட்டு வந்து ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்து இந்த வாரம் நீ வெளியே வந்துட்டினா அதுக்கு நீ காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்குற மாதிரியும் தெரியுதுங்க. இதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடி அடுத்த ப்ரோமோவில் ஆரி அவங்களோட ஃபேமிலி அவங்க உள்ளே வர இருக்கிறதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்குங்க. இவங்களோட மனைவி நதியா மற்றும் அவங்களோட 3 வயது பெண் குழந்தை உள்ளே வர இருக்காங்களாமா. இவங்களோட மனைவி நதியா பார்த்தீங்கன்னா யூகேல ஹெச்ஆராக இருந்தாங்க. கடந்த 2015 வருஷம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சுங்க. 2017 ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இப்போ அவங்களுக்கு 3 வயசு ஆகுது. இவங்க குவாரண்டைனில் இருந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர இருக்காங்களாமா. பல பேர் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆரி ஃபேன்ஸ் அதிக பேர் இருக்கிறனால எப்படா ஆரி அவங்களோட குடும்பத்தாரை உள்ளே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணி வந்தாங்க. அதுக்கான நேரமும் இப்போ வந்துடுச்சுன்னு சொல்லாங்க. கன்ஃபார்மாக இது பார்க்குறக்கே கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் வெளியாகி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மறுபடி ரியோவோட மனைவி ஸ்ருதி, அதுக்கப்புறம் அவங்க குட்டி பொண்ணு கேபியோட அம்மா சோம்சேகரோட வீட்டில் இருந்து அவங்க அம்மா மற்றும் அவங்களோட உறவினர்கள் 2 பேர் உள்ளே வர்றதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்குங்க. ஆஜித் வீட்டில் இருந்து அவங்க அம்மா உள்ளே வர இருக்காங்களாமா. சரி, நேற்றைய எபிசோடில் ஷிவானியோட அம்மா உள்ளே வந்து பேசின விதம்லாம் சரியா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆரி அவங்களோட குடும்பத்தாரை பார்க்க எவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்க? அதையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.